அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உட்கார ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. நம்ம பாசிப்பருப்பில் இது வந்து செய்ய போகிறேன். வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1 கப்பு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து திட்டமாக கொஞ்சமாக தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். 1 கப்பு எடுத்துருக்கேன் சின்ன கப்பால். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். கருக விட்டுற வேண்டாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு டம்ளர் இருக்குங்க அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சிட போகிறேன். இப்போ நம்ம வறுத்துட்டு எப்போயுமே வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்ல குழையாத வேகும், நல்ல மலர்ந்த மாதிரி இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம உடனே மூடி வச்சா உங்களுக்கு பொங்கி கீழே ஊற்றிடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக வந்த உடனே நான் மூடி வச்சிட போகிறேங்க. மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்க்குறேன். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மலர்ந்து வந்திருக்குன்னு பாசிப்பயிறு. நமக்கு இந்த மாதிரி தாங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்ல குழையே வந்துடும். அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு ஆகிடுங்க. நல்லா கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 1.5 கப்பு நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிடுறேன். நான் 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேங்க, அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து வெல்லத்தை கரைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வெல்லத்தில் உங்களுக்கு மண் எதுவுமே இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா கைவிடாத கலக்கிட்டு இருக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறோங்க. நான் இப்போ லேசாக கரைஞ்சா போதும், உங்களுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் நமக்கு வர தேவையில்லை. பாருங்கள், இதை எடுத்து அப்படியே வச்சிடுறேன். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இந்த உட்கார ரெசிபி. அடுத்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 50 கிராம் நெய்யில் வந்து இப்போ முந்திரி பருப்பை எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், நெய் நிறைய போட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் இதையும் கருக விட்டுறாத நான் வந்து பொரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு பிளேட்டில் எடுத்து இதையும் வச்சிடலாங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வெள்ளைப்பாக ஸ்டவ்வில் வச்சிடுறேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவில் உங்களுக்கு வரும். பாருங்கள், அரிசி மாவு சேர்த்ததும் உங்களுக்கு கெட்டிகள் படும். கைவிடாத நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த பாசிப்பருப்போட அரிசி மாவு கொட்டின உடனே உங்களுக்கு கெட்டியாக போட்டுருங்க. அந்த மாதிரி கெட்டிப்பட விடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நெய்யை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிடுறேன். அந்த நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கைவிடாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். திரும்ப வந்து எடுத்து வச்சுருந்த நெய்யை எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் ஊற்றிடுறேன். ஓகே, நம்ம நெய் நிறைய போட்டு செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு 3 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடுறேன். அதோட ஃப்ளேவருக்கோசரம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பயிரும் நான் அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த உட்கார ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ தூரம் எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள், எல்லாத்தையும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அப்படியே எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் கொடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஒரு லைட்டான சூடோடு அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.